சிவமங்கலம் அக்காலம் எனும் ஞானாசிரியர் இங்கு யாரும் காலம் எனும் ஞானாசிரியரின் மாணவர்களை பாருங்கள். இந்த காலம் உனக்கு எப்பொழுது எது தேவையோ அப்பொழுது அதை தந்து அழகு பார்க்கிறது பாருங்கள். காலத்தோடு போராடாதீர்கள். காலம் தரும் ஞானமே ஆகச் சிறந்த ஞானம் என்பதை மறந்து விடாதீர்கள். காலம்தான் இந்த சகத்தில் நாயகமாய் இருக்கிறது. காலப்போக்கில் பல உண்மைகள் புரிகிறது பாருங்கள். அன்று புரியாதது இன்று புரிகிறது, இன்று புரியாதது என்றோ ஒரு நாள் புரியும். அன்று இருந்த அதே நபர்தான் இன்றும் இருக்கிறார். இன்று இருக்கின்ற இதே நபர் நாளையும் இருக்க போகிறார். ஆனால் அது தரும் படிப்பினை மட்டும் வேறு வேறாய் இருக்கிறது பாருங்கள். நீங்களே உங்கள் கடந்த கால வாழ்வை பாருங்கள். எவ்வளவோ கடந்து வந்திருக்கின்றீர்கள். எவ்வளவோ அப்ப புரியாதது அப்புறமேட்டுக்கு புரியும், அப்புறமேட்டுக்கு புரியாதது எப்பவோ புரியும். ஆனா புரியும், அதை புரிவிக்கும். அதுக்கு நமக்கு சில காத்திருப்புகள் தேவை. அமைதியா காத்திருக்கணும், சலனமற்று காத்திருக்கணும், குழப்பம் இல்லாம காத்திருக்கணும், நெஞ்சுறுதியோட காத்திருக்கணும். இந்த நிஷ்கலங்கம் அப்படின்னா களங்கம் இல்லாமல் காத்திருக்கணும். இப்படி எத்தனையோ விதத்தில் நாம் காத்திருக்கும் பொழுது காலம் நமக்கு என்ன சொல்ல வருகிறது என்பது நமக்கு புலப்படுகிறது பாரீர். அதனால அந்த காலத்திற்காக காத்திருங்கள். அதுவரை நீங்கள் இயற்ற வேண்டிய கர்மத்தை இனிமையாய் இன்முகத்துடன் புரிந்து வைத்திருங்கள். சத்தியம் சொல்கிறேன் என் செல்வங்களே, காலத்தால புரிகிறது, காலத்தால மட்டும்தான் புரியும். அவன் சொன்னான், இவன் சொன்னான், அங்க படிச்சேன் இங்க படிச்சேன், புரியவே புரியாது. இங்கு நான் ஒரு மாமரம் நட்டிருக்கிறேன். அதனுடைய பருவம் 3 வயது. 3 வயது வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அது தானே அந்த கனியை தருகிறதாம். ஆனா நான் 3 வருடம் வரைக்கும் என்ன போராடினாலும் அது தருவதில்லை. அப்ப காலத்தால விளைச்சல் தர்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த காலத்தால விளைச்சல் தருவதுதான் இந்த ஞானம். அவ்வளவுதான். ஒரு சராசரியா ஒரு 10 வயதுல புரியாதது, 20 வயதுல புரியாதது, 30 வயதுல புரியாதது, 40 வயதுல உனக்கு புரிகிறது. அப்படியே அதுல இருந்து அது அடுத்து எடுத்து செல்கிறது. அப்ப அது நமக்கு உணர்த்த தயாரா இருக்கு. காலமா சுழற்சியில வச்சிருக்கு. ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது அது மிகப்பெரிய இயக்கத்தில் இருக்கிறது. இது எதையும் நமக்கு தரும். நம்ம எதற்காகவும் காத்திருக்கணும், நம்பிக்கையோட காத்திருக்கணும், இயற்கடன் ஆற்றி காத்திருக்கணும். இப்படிலாம் இருக்கும் பொழுது காலம் அது நமக்குன்னு குறித்து வைத்ததை தருகிறது. ஏன்னா நம் குருநாதன் தான் சொல்லுவான், குமரா, இந்த களத்தில் யார் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் பரவாயில்லை, களமும் காலமும் எதிரடையாக செயல்பட்டு விடக்கூடாது. ஒருவேளை களமும் காலமும் எதிரடையாக செயல்பட்டுட்டா அவன் எவ்வளவு வல்லமை பொருந்தினவனா இருந்தாலும் தூக்கி எறியப்படும். உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கிறதுல நீ இந்த களத்திற்கு இந்த காலத்திற்கு மிக முக்கியமான பங்கு உண்டு. இந்த உலகம் ரொம்ப பெருசுன்னு நினைச்சுக்கலாம், ஆனா ரொம்ப சின்னது. சந்திக்க வேண்டியவரை சந்திக்க வேண்டியவர் சந்தித்தே தீருவார். அறிய வேண்டியதை அறிந்தே தீருவார். நீ கருதினது அங்கு களத்தில் நிற்கும். ஏனெனில் இந்த பிரபஞ்சொன்று எல்லை இல்லாத ஒன்றினுடைய ஒரு அங்கம். நீ உன்னை கழிச்சுட்டா அதுவும் இல்லை, அதை கழிச்சுட்டா நீயும் இல்லை. அவ்வளவுதான். அப்ப நம்ம காலத்தின் போக்குல பயணிக்க பழகி கொள்ள வேண்டும்.
இன்னைக்கு இந்த காலம் என்னை எங்கு அமைத்து இருக்கிறது, அங்கு நான் இயங்க வேண்டியவன். நாளை எங்கு அமைக்கிறது, அங்கு நான் இயங்க வேண்டியவன். என் கடமை அந்த கர்மத்தை நான் முழு ஈடுபாடோடு செய்ய வேண்டும். விருப்பு வெறுப்பற்று புரிய வேண்டும். இவ்வளவுதான் விஷயம். அதனால இந்த ஞானத்துக்கிட்ட போராடிக்கிட்டு இருக்காதீங்க, காலத்துக்கிட்ட போராடிக்கிட்டு இருக்காதீங்க. அதுகிட்ட சில விஷயங்களை விட்டுடுங்க. அதுக்கு தெரியும், எல்லாம் அதற்கு தெரியும், எல்லாம் அதற்கு புரியும். அது இந்த நேரத்தில் நீ எதை காண வேண்டுமோ அதை காட்டியது. இந்த கணத்தில் நீ எவ்வாறு இயங்க வேண்டுமோ அவ்வாறு உன்னை இயக்கியது. அது உன்னை எவ்விதத்திலும் காட்டிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் காலத்துட்டு நம்ம போராடக்கூடாது அப்படின்னா, அந்த முண்டி அடிச்சுட்டு நம்ம போயிட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்க கூடாது. நீ இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் காலம் காட்டும் போது காட்டிடும். நீ அதற்கு எதிராக நீ உன்னை பெருசா கொண்டு போய் இந்த உலகத்திட்ட காட்டணும், வரணும், போகணும் அப்படின்னா அது 100% எதிர் விளைவுகளை தான் செய்யும் சொல்றேன். ஏன்னா அது குறித்து வைத்திருக்கிறது. இங்கு விதைப்பு விளைந்தே தீர வேண்டும். இது காலத்தின் கட்டாயம். அந்த விளைச்சல் நீ இந்த களத்திற்கு காட்டணும், கொடுக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை. அதெல்லாம் தானா நடக்கும். மலர்ந்த பின் அங்கு தேனி அதை தேடி வருவது போல நீ அந்த தகுதியை அடையும் பொழுது அது இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும். இந்த உலகம் அதை உணர தயாராக இருக்கும். அதனால காலத்திற்காக காத்திருங்கள். ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தாச்சேன், வான் போய் தாளம் தான் போய்க்கா வள்ளுவம் உரைத்திருக்கிறார். ஞாலம் கருதினும் கைகூடும், போடு அடி கோடு, காலம் கருதி இடத்தாச்சேன். அந்த காலம் கருதல் அப்படின்றது மட்டும்தான் ஞானத்தினுடைய அதி தீர்க்கமான கணிப்பு. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. அதனால காலத்திற்காக காத்திருங்கள். காலத்தில் அங்கு கர்மத்தை அங்கு புயல் போல செய்து விடுங்கள். ஆனால் காலம் வரும் முறை அசைவற்று காத்திருங்கள் என் செல்வங்களே. நீ காலத்துக்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிட்டன்னா அது உன்னிடத்துல வந்து சொல்லும், இது உரிய காலம் அப்படின்னு உனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உணர்த்தும். அந்த நேரத்துல நீ அந்த கடமையை செவ்வனை செய்திடலாம். ஞானமும் தூரம் இல்லை, மறந்து விடாதீர்கள். இந்த உலகம் ஒன்றும் பெருசு கிடையாது. இந்த உலகம் எங்கேயோ இருக்கலாம் கிடையாது. இந்த ஞானம் எனக்கு வேணும்னா அது தூசுறா அப்படிங்கிறான். சத்தியம் அதுதான் சொல்றேன். ஆனா அந்த காலமும் அந்த நிலைப்பாட்டுல நம்ம கருதி செய்யறதுலதான் இருக்கு. நம்மளிடத்துல கருத்து இருக்கு. நீ உன்னை எந்த நேரமும் கூறாக்கி கொண்டே இரு, எந்த நேரமும் விழிப்பு நிலையிலே நிலைநிறுத்திரு. எந்த இடத்துலையும் எந்த கணத்திலையும் எதிர்மறை எண்ணங்களை உங்களுக்குள் விதைத்து கொள்ளவே கொள்ளாதீர்கள். இந்த சகம் இருந்து எந்த ரூபத்தில் வந்தாலும் அதை விலக்கி வைத்து விடுங்கள். நீங்கள் நேர்மறை மூலமாய் இருங்கள், நல்லதே நடக்கும். சத்தியமா நடக்கும். நீ அந்த நல்லதுங்கிற சிந்தனையிலிருந்து விலகாத. என்றா இருந்தாலும் நடக்கும். ஆமா, இந்த கனி அங்கு தானா கனியும். ஆமா, கனியிற வரைக்கும் அந்த அந்த மரத்தோட போராடிக்கிட்டு இருக்கும். கனிந்த பின் அப்படியே தானே விழுகிறதாம். அதே மாதிரிதான் நீ கனிந்த பின்பு நீ தானே இந்த மண்ணை வந்து அடைவாய். நீ சேர வேண்டிய இடத்துக்கு சேருவ. அது வரைக்கும் பதட்டப்படாத, அமைதியா இரு, பொறுமையா இரு. 100% உனக்குள்ள ஒரு விழிப்புணர்வோடு அங்கு உன்னை கூறாக்கி கொண்டு நீ 100% விழித்திருக்கும் பொழுது அது வரும்போது உனக்கு புரியும். ஆமா, காலம் ஒரு கடவுள், மறந்து விடாதீர்கள். அந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியும். அது அற்புதமான விளையாட்டை விளையாடிட்டு இருக்கு. அது மேல இருக்கிறது கீழே கொண்டு வரும், கீழே இருக்கிறது மேல கொண்டு வரும், மேல நிப்பாட்டி வச்சுட்டு கடைசியில் அங்க ஒண்ணுமே இல்லாம ஆக்கி வச்சிருக்கோம். கீழே இருக்கும் அவனை ஒரு பெரிய ராஜரீகத்துல வச்சிருக்கோம். அதனோட நிலைப்பாடே நமக்கு புரியாது. ஏன்னா நீ அதை அனுபவிக்கணும், அதை நீ கொண்டாடணும்னா கூட உன்னால கொண்டாட முடியாதுன்னு சொல்றேன். நிறைய பேர் ஸ்தானங்களை அடைந்து அந்த நிலைப்பாட்டை எய்தி அவங்க கடும் மன உளைச்சல்ல அங்க மன வழியில ஒரு மன பெரும் பள்ளத்துல இருக்காங்கிறது சத்தியமான உண்மை. ஆமா, ஏன்னா அவன் அந்த ஒரு சாதனை அடையறதுக்கு முன்னாடி கூட அவன் பாட்டுக்கு நிம்மதியா அவன் கடமையை ஆட்டிட்டு நிம்மதியான உறக்கத்தில் அவன் தனக்குள்ள ஒரு பெரும் தண்ணீர் உள்ள இயல் அடங்கல்ல இருந்து ஆனந்தம் கொண்டிருந்தது உண்மை. இது அங்க பார்த்து இங்க பார்த்து அவனை கருதி இவனை கருதி அப்படின்னு அந்த பெரு ஓட்டத்துல கலந்து அவர் அதை அடைந்துட்டார்.
அந்த ஸ்தானத்தை அடைஞ்சிட்டார். ஆனா அதற்குரிய அந்த மனநிலை அவரால் தருவித்து கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவர் ஆதியிலேயே இருக்கார், அங்கேயே இருக்கார். அந்த நபர் அப்படியே இருக்கார். ஆனால் ஒருத்தர் ஸ்தானத்தை அடைந்துட்டார். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார கலப்பே இல்லை. நீரில் ஊற்றின எண்ணெய் போல அது அப்படியே கொஞ்சம் அப்படியும் இப்படியுமா தான் இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம போராடினது தான் சொல்றேன். காலத்துக்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. ஆமா, காலத்துக்கு எல்லாம் தெரியும். அமைதியா உன் கடமை ஆற்றிக்கொண்டே இரு. உனக்குள்ள ஒரு அழுத்தமான அங்க ஒரு கருத்தினை நிலைநிறுத்திக்கொள், ஒரு இலக்கினை நிலைநிறுத்திக்கொள். அது உன்னை அந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். அது வரைக்கும் உன்னுடைய பரிபூர்ண கடமையை சிந்தையால், கனலால், சொல்லால், செயலால் செய்து அந்த இடம் வந்தோன்னா உனக்கு அறிவிக்கும். யாரும் ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட முடியும். உங்களை நீங்க சந்தேகப்படாம இருந்தா போதும். உங்க மீது நீங்க அவநம்பிக்கை கொள்ளாமல் இருந்தால் போதும். உனக்கு பணிப்பிக்கப்பட்டிருக்கின்ற பணியை செவ்வனே செய்தால் போதுமானது. பணிவதை பணி என பணித்தனை நீ எனக்கு அதை ஒரு பணிவுடன் செய்து விட்டு வாருங்கள். காலம் உங்களுக்கு எதையும் செய்யும். காலத்தை விட ஒரு கருத்து கடவுள் இல்லை என்று சொல்வாங்களே. இந்த மண்ணில் ஆயிரம் சூளுரைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் ஒரு சூளுரையை செய்திருப்பார்கள், ஒரு வைராக்கிய வாய்மொழியை உதிர்த்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் சில காலங்கள் முடிந்து அதை அடைந்திருப்பார்கள். போய் கேட்டு பாருங்கள். ஆனா அவன் அந்த வைராக்கியம் கொள்ளும் பொழுது, சூளுரைக்கும் பொழுது அங்கு பூஜ்ய நிலையில் இருப்பான். அவன் சூளுரைத்தது மிகப்பெரிய ஸ்தானமா இருக்கும். அதற்கு ஒரு காலத்தை விலையாய் வைத்திருப்பான். அதை நோக்கின சிந்தனையில் அதை கருதி தன்னுடைய பரிபூர்ண அர்ப்பணிப்பு உணர்வோடு அவன் கடமை ஆற்றி இருப்பான். அந்த ஸ்தானம் இவனை தன் மீது அமர்த்தி அலங்கரிக்கிறது. அரியணை என்பது காலம் தருவதுதான். என் செல்வங்களை பெரிதுபடுத்தி விடாதீர்கள். எந்த சகம் தரும் எந்த ஸ்தானங்களையும் விரும்பி விடாதீர்கள். உங்களுடைய இயல் இருப்புல நீ இன்னைக்கு இந்த ஆனந்தத்தையும் இந்த ஒரு தன்னிருப்பையும் நீ அடைய கற்றுக்கொள்ளவில்லை. நீ உனக்குள்ளர இங்க இயல் வளங்களில் அறிந்து அடங்க கற்காது போனால் உனக்கு என்ன தந்தாலும் நீ அடங்க மாட்ட. அதனால இன்று நீ அடங்கியே இரு. பன்மடங்கு உனக்குள் முடங்கியே இரு. ஏன்னா காலம் நம்ம எல்லாத்திற்கும் கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஞானாசிரியரா இருக்கார். அவ்வளவுதான். உனக்கு என்ன கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். நீ அந்த காலத்தை நம்பு. அவ்வளவுதான் விஷயம். நம்ம பாட்டுக்கு அகப்பட்டுக்க கூடாது. பிடிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் நீ எதை நோக்கி அப்படின்றது அதற்கு தெரியும். ஆனா நீ ஒன்னு வேண்டி நின்றுன்னா அதுதான் உன்னுடைய தேவையாங்கிறதே உனக்கு தெரியாதுங்கிறதான் உண்மை. மறந்து விடாதீர்கள் என் செல்வங்களே. ஆதலால் என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, காத்திருங்கள். காலத்தை நம்பி காத்திருங்கள். அது உன்னை ஏமாற்றவே ஏமாற்றாது. ஆமா, நீ அதனுடைய அந்த நிலைப்பாட்டிலே இரு. நீ சொல்லிட்டா காலம் நடத்தி வச்சிரும். அதுக்கு உன்னை ஏமாத்தவே தெரியாது. நீ ஒரு குறைந்தபட்ச சத்திய தர்ம பாவத்தோட இருந்து ஒரு இயல் மனிதன் காத்து ஒரு கூறிய வைராக்கியத்தில் நிலை நின்றிருந்தால் உன்னை அந்த நிறுத்தத்தில் நிறுத்தி அழகு பார்க்கும் காலம். காலம் ஒரு தாய் என்பதை மறந்து விடாதீர்கள். அதே போல காலத்தால கனிவது காலத்தால தான் கனியும். இன்னைக்கு நான் ஞானம் தேடி ஓடுறேன், அதை தேடி ஓடுறேன், இலக்கை தூக்கி ஓடுறேன். நீ ஓடல, நீ அது காலம்தான் உன்னை அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்கு. அதுக்கு நீ ஒரு பேர் வச்சுக்கிற. ஏன்னா இந்த புவனத்தினுடைய இந்த அண்ட பேரண்டத்தினுடைய எல்லா கணக்குகளும் எழுதி முடித்து மூடி வைக்கப்பட்டு விட்ட மாய புதினங்கள் என காணுங்கள். அவரவர் அந்தந்த கணத்தில் அந்தந்த களத்தில் அந்தந்த கணத்தை படிக்கிறாருங்கிறது தான் வாழ்கிறார். அதனாலதான் இங்க மர்மம் நம்மளை தாண்டி போகவே மாட்டேங்குது. அப்படியே நின்றுகிட்டே இருக்கு. ஏன்னா அது கணம் கணம் விடுவிக்கிறது. ஆனா எல்லாத்தையுமே எழுதி முடிச்சிருச்சு. என்ன எழுதிருக்குன்னு தெரியாது. நம்மளுடைய கணக்கு எழுதி முடிச்சுட்டாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் அங்க இருக்கு. அது எதுவா இருந்தா என்ன, காலம் எழுதியிருக்கு, அவ்வளவுதான். நான் பாட்டுக்கு என் பரிபூர்ண வாழ்வை நான் பரிபூர்ணமா வாழ்றேனாங்கிறது மட்டும்தான் நிஜம்னு சொல்றேன். ஏன்னா நம்ம எதையோ ஒண்ணு தேடிக்கிட்டு இருக்கோம். இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இங்க
ஒரு தன் இருப்பையும் ஒரு தன் நிறைவையும் பழகி இருக்கணும். இது எந்த நிலைப்பாட்டில இருந்து இருப்புல இருந்து விலகக்கூடாது, நிறைவுல இருந்து விலகக்கூடாது. இதை நீ இன்னைக்கே சரி செய்துக்கணும், சிறு குழப்பத்திலே சரி செய்துக்கணும். ஆமா, அந்த ஸ்தானத்தை அடைய முடியுமா, அடைஞ்சு நம்ம அடையலாம் அப்படின்னா அது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிறத விட 1000 மடங்கு கூடுதலா இருக்கும். ஆனா இன்னைக்கு இதை நீ பழகிட்டீன்னா நீ என்ன பெரிய நிலையை அடைந்தாலும் உன்னை தொந்தரவு பண்ணாது. அப்ப இருப்பையும் நிறைவையும் மறவாதே. இருப்பு இருக்கிறது, உன்னை எதுவும் அசைச்சு பாத்துறாது. நீ காணும் அதிசயம்ங்கிறது தூசு, நீ காணும் அற்புதங்கிறது தூசு. ஏன்னா அதிசயத்தில் மாபெரும் அதிசயம் நீ, அற்புதத்தில் மாபெரும் அற்புதம் நீ. சிந்தித்து பார்த்தாதான் உனக்கு புரியும். ஆமா, நம்ம தான் இந்த கனவு கண்டுகிட்டு இந்த அலங்காரம், ஆடம்பரம், படாடோப்பம், நவ நாகரிகம், இது விஞ்ஞான விளைச்சல்னு நம்ம பாட்டுக்கு எங்கேயோ இருக்கிறோம். இதெல்லாம் இல்லையே செல்வங்களே. உங்களெல்லாம் லாபகமா உங்களுடைய இருப்பை கெடுப்பதற்காக வந்திருக்கும் மாயா ஜாலங்கள் அவை, சக ஜாலங்கள் அவைகள். அதெல்லாம் மாயையினுடைய கள்ள குழந்தைகள். அதெல்லாம் அதை வச்சு உன்னை எளிதா பிடிச்சிரும். இதெல்லாம் எதுவும் உன்னை பாதிக்க கூடாது. ஏன் இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, என் செல்வங்களுக்கு சொல்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இதெல்லாம் பழகிக்கணும், நம்பணும். காலத்துக்கு தெளிவா தெரியும், சத்தியமா தெரியும். அது ஒரு காரணத்திற்காக உன்னை வருவித்திருக்கிறது, ஒரு கர்மத்திற்காக உன்னை வருவித்திருக்கிறது. அந்த காலம் வரும்போது அந்த களத்தில் உன்னை அது பிரகடனப்படுத்தும், யாரும் தடுக்க முடியாது. நீயா உன்னை வெளியே கொண்டுட்டு வரணுங்கும் பொழுதுதான் சர்ச்சை ஆயிரும். கனிந்த நிலை எழுதுனுச்சாங்கிறது உனக்கு தெரியாது, அப்பதான் நீ மாட்டிக்குவ. தேவையில்லை, அதனிடத்துல பொறுப்பை ஒப்படைங்கள். அது இந்த காலத்திற்கு தேவை, இந்த களத்திற்கு தேவைன்னு அழைத்து வந்தது இந்த கால புருஷ தத்துவம். அதுக்கு தெரியும், அதன் பெயராலதான் நம்ம செல்றோம்னு சொல்ற. அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, காலத்தை நம்புங்கள். காலத்தால் கூடாதது என்றே ஒன்று இல்லை. அதனுடைய அசைவுகளை பரிபூர்ணமாக நம்புங்கள். ஏன்னா அது கடவுள் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ற. அது ஒரு செத்த இறை, ஆனா இறை. அது உங்களை கச்சிதமா அழைச்சிட்டு போவோம். அதெல்லாம் நமக்கு புரியணும்னு சொல்றேன். ஏன்னா அது விளைச்சலா இருக்கு, அந்த பலனை அது அப்ப தரும். உன்னை எதற்காக அதை அழைச்சிட்டு வந்திருக்குங்கிறதே நமக்கு தெரியாதுன்னு சொல்றேன். உன்னை எதற்கு அதை அழைச்சிட்டு வந்திருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியாதுன்னு சொல்றேன். அதுக்கு தெரியும். இங்க ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது என் செல்வங்களே. நீங்கள் மிகப்பெரிய இந்த களத்தினுடைய காரிய கர்த்தா. ஆமா, மறந்துடாதீங்க, எந்த காரியத்திற்குங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் எந்த காரியத்தையுமே அர்ப்பண உணர்வோட செய்யுங்க. இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகள், ஒரு பெரிய சரித்திர சிறப்பு மிக்க நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு அது ஊதி பெருசாக்கப்பட்டிருக்கும். நடக்கும்போது சாதாரணமா நடந்திருக்கும், எப்பொழுதும் நடக்கிற மாதிரி நடந்திருக்கும். இந்த உலகத்தினோட உற்று நோக்குதல்கள், போற்றுதல்கள், அதை ஒரு முன்மாதிரியா திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியா இருக்கு. அவ்வளவுதான் விஷயம். அது எல்லாம் நடக்கிற மாதிரி நடந்த நிகழ்வு தான். அது ஊதி பெருசாக்கப்பட்டது, பார்த்து பெருசாக்கப்பட்டது, உருவகப்படுத்தி பெருசாக்கப்பட்டது. அப்ப நீ இந்த கணம் இயங்குற இந்த வினாடி கூட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியை நீ செய்திருப்பாய், ஒரு சரித்திர சிறப்பு மிக்க செய்தியை இந்த உலகத்திற்கு நல்கி இருப்பாய். ஆனா அது உனக்கு தெரியாது. அதனாலதான் நீ எப்பவுமே சரியா செய். உன்னுடைய செல்லும் அளவு செலுத்து மின் சிந்தைங்கிற மாதிரி இயன்ற அளவு இயற்று. அவ்வளவுதான். நீ அந்த இடத்துல இருந்து அதை இயற்று, அதுல எந்த குறைவும் வச்சுக்க வேணாம்னு சொல்றேன். காலம் அதை தான் பார்க்குதுன்னு சொல்றேன். உருவத்தை காண்பவன் மனிதனடா, உள்ளத்தை காண்பவன் மனிதன் இறைவனடாங்கிற மாதிரி இந்த உலகம் உன் காயத்தை பார்த்துட்டு இருக்கு, காலம் உன் கருத்தையும் நோக்கத்தையும் தான் பார்த்துருக்கு. பெரும் நோக்கம் கொண்டவர்களாக இருங்கள், தொலைநோக்கு கொண்டவர்களாக இருங்கள், பொது நலம் உடையவர்களாக இருங்கள். சுயநலன்ற ஒரு சிறையில உங்களை அடைத்துக் கொள்ளாதீர்கள். ஏன்னா இதெல்லாம் கால தத்துவத்திற்கு எதிரானது. ஏன்னா காலம் சகலத்திற்கும் செய்தது, எல்லோருக்கும் பெய்த மழை, எல்லோருக்குமான மேடை, எவருக்கும் தந்தது. இவன் கடமையை செஞ்சான் செய்யல,
இவன் கச்சிதமா புரிஞ்சான் புரியல அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அது பொதுவா வச்சிருச்சு. உங்களுக்குள்ள நேர்ந்து நிறைவு இல்லை என்பது இல்லை, எங்கும் சமநிலை எதிலும் நடுநிலை அப்படின்னு ஒரு சாந்தியும் சமாதானமான வாழ்வு வாழ்ந்து பழகுங்கள்ங்கிறத தவிர காலம் எதையும் சொல்லல. ஏன்னா காலம் சொல்லுவதில்லை, மாறாக செய்கிறது. அந்த கால செயலை நம்புங்கள், அதற்குள் கடவுளினுடைய முடுக்கு விசை இருக்கிறது. அதனால எல்லை இல்லாது காத்திருங்கள், எல்லை இல்லாத கர்மம் மாற்றுங்கள், காலப்புருஷ தத்துவத்தை நம்புங்கள். அது எதையும் உனக்கு தரும். உன்னை நீ 100% அதற்கு தகுதிப்படுத்திக்கொள். உறுதியா இறுதி வரை இரு, திரு சேரும் வரை இரு. ஆம் செல்வங்களே. அதே மாதிரி காலத்தை உயிர் போல மதியுங்கள். காலத்தை தள்ளி வைக்காதீங்க. இந்த கணத்தில் நீ இயற்ற வேண்டிய கர்மத்தை இக்கணம் புரிந்துவிடு. இன்று இயற்ற வேண்டிய கர்மத்தை இன்று புரிந்துவிடு. எதை வைத்தாலும் உன் கர்மத்தை மட்டும் தள்ளி வச்சிடாத. இந்த உடலுக்குன்னு ஒரு கர்மம் இன்னைக்கு வைக்கப்பட்டிருக்கு, அந்த கர்மத்தை கச்சிதமா செய்து. ஏன்னா காலம் எதை கருதி இருக்குன்னு நமக்கு தெரியாது. இந்த கணத்துல நான் வாழ்றதே ஒரு பெரிய தவம் தான் சொல்றேன். இந்த கணம் நான் வாழ்றதே ஒரு வரம் தான் சொல்றேன். இந்த வாழ்வை தொலைத்துட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க, இந்த வாழ்வு கிடைத்தா போதும்னு நிலையில இருக்கிற உயிர்கள் கோடி கோடி. அதெல்லாம் நமக்கு புரியறதே இல்லை. அதுல நம்ம சீர்தூக்கி பார்க்கறதே இல்லை. உனக்கு வளங்களை நீ மறந்துடுவ. நீ வேண்டினதை மட்டும்தான் கருதி இருப்ப. நமக்கு இயல்பா இறைவன் வழங்கினது இந்த உலகத்திற்கு நிறைய பேருக்கு காட்டவே இல்லை. இன்னைக்கு நீ அடைந்திருக்கிற அந்த ஸ்தானத்தை இறைவன் அவன் கனவுல கூட காட்டாம வாழ்ந்துகிட்டு இருக்கான். இது உண்மை. இதெல்லாம் ஏன் உனக்கு புரியறது இல்லைன்னா, உனக்கு கஷ்டப்பட்டு அதன் பெயரால விளைஞ்சு அதை நீ சாப்பிட்டு இருந்த, அதை நீ உண்டிருந்தால் கொண்டிருந்தால் உனக்கு புரியும். உனக்கு எல்லாமே வருது இல்ல, திணிக்கப்படுது இல்ல, அதனோட மகத்துவம் புரிவதில்லை. அதனாலதான் இந்த மனுஷன் வேண்டான். நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த வளங்களை போற்றுங்கள், அந்த வள்ளலை போற்றுங்கள். உனக்கெல்லாம் கச்சிதமா கொடுத்துருக்கான். கச்சிதமா இயங்கிட்டு இருக்கு. நீங்களும் கச்சிதமா இயங்குங்க. பெருசுப்படுத்தாதீங்க. காலத்தின் மேல பாரத்தை போட்டுட்டு உங்க கடமையை நீங்க கச்சிதமா செய்து பழகுங்க. இந்த சகம் ஒன்றும் பெருசு கிடையாது, இந்த இலக்கு ஒன்றும் தூரம் கிடையாதுன்னு சொல்றேன். இந்த அடைஞ்சு மட்டும் என்ன பண்ண போறோம்? அதுக்கு மனத்தகவமைப்புன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நம்ம இன்று அடைந்திருக்க வேண்டிய விருப்பு வெறுப்பற்ற நிலைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? இந்த இன்ப துன்ப நாட்டம் இல்லாத ஒரு சதானந்த நிலையில நான் இக்கணமே என்னை நிலை நிறுத்தலைன்னா நான் அங்க போய் எப்படி அடைய முடியும்? இங்கே அடைந்து கொள். வனவாச காலத்தையும் தவகாலமாக்குங்கள். ஆமா, அப்பதான் பாசுபதம் பெறப்பட்டது விஜயனா. ஆனால் அது அவன் வனவாச காலம்தான். வனம் தனில் தவம் செய்தான், பசுபதம் அளிக்கப்பட்டது. தடுக்கும் தர்மத்தையும் தவத்தையும் வீழ்த்தும் ராஜ தர்மமும் ராஜ தவமுமான பசுபதாஸ்திரம். அதே மாதிரிதான் சொல்றேன். இந்த உலகம் களம் உங்களை எங்க நிலைநிறுத்திருந்தாலும் அதை தவகாலமா ஆக்குங்க. சும்மா போராடிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு இதை தரல அதை தரல, நீ வேண்டினதை நீ கருதினதை நினைச்சுக்கிட்டே வழங்கின வளங்கல்களை உதாசனப்படுத்திட்டு போயிடாதீங்க. நீ வாழ்ற இந்த கணம்தான் அதிசிறந்த வாழ்வு. இந்த வாழ்வு நான் இந்த கணம் நான் தூக்கலன்னா என்னைக்குமே தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ளார இருந்து இயல் இன்பத்தை அனுபவிக்க பாருங்கள். இயல்பு ஆனந்தத்தை, இயல்பு அன்பை அனுபவிக்க பாருங்கள். இந்த நிலையை நீ இன்று அடைஞ்சிடணும். இன்று நீ அடையலைன்னா நீ கருதியதை எதை அடைந்தாலும் இதை நீ அடையவே முடியாதுன்னு சொல்ற. ஆம் செல்வங்களே, காலத்துக்கு எல்லாம் தெரியும். காலத்தை விட சிறந்த ஞானாசிரியர் யாரும் இல்லை. ஈரத்தை காற்று உலர்த்துகிறது, காதலை காலம் உலர்த்திரும். காலம் உனக்கு பல்வேறு உண்மைகளை உணர்த்திரும். கெட்டிக்காரம் போய் 8 நாளைக்கு. அதனால நீங்க அதனடுத்து இயல்பா இருங்கள். உள்ள கள்ளம் தவிர்த்து வையுங்கள். பரிபூர்ணமாக அதை சரணடையுங்கள். பரிபூர்ணமாக கடமையாற்றுங்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் காலம் தரும். சத்தியம் சொல்கிறேன். சிவமங்கலம்.